ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஏழை வாழ்ந்து வந்தார். அவர் எப்பயுமே ஆற்றுல போய் 2 பானைகள்ல தண்ணி அள்ளிட்டு வருவாரு. அப்படி அள்ளிட்டு வரும்போது ஒரு பானையில சிறிய ஓட்டை இருக்கும். அதனால வர வழி ஃபுல்லா தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பானையில பாதி தண்ணி தான் இருக்கும். அதை அவர் கண்டுக்கல. ஒரு நாள் இந்த ஒழுகாத பானை ஒழுகுன பானையை பார்த்து கிண்டலும் கேலியும் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. 2 வருடமும் ஆச்சு. இந்த ஒழுகுன பானைக்கு ரொம்ப கஷ்டமாயி பொறுத்துக்க முடியல. எஜமானை பார்த்து கேக்குது, இந்த குறைய என்னால ஏத்துக்க முடியல, இதை நீங்க சரி செய்யலாமே, எனக்கு இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்த எஜமானன், பானையே, நீ வரும் வழியில ஒரு பக்கம் இருக்கிற அழகான பூக்களை பாத்தியா? உன்னிட்ட இருந்து வடிகிற தண்ணியாலதான் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. அதை வச்சு நான் விற்கவும் செய்வேன், வீட்டுக்கும் கொடுப்பேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நீ வரும் வழியில விதைகளை போட்டு வந்த. அதை கேட்டப்பான சந்தோஷமாகி யார் பேச்சையும் காதுல வாங்காம சந்தோஷமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தவங்க பேச்ச காதுல வாங்கினா நிம்மதியா வாழ முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானே? நன்றி.